ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ சிவிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இப்போ செகண்ட் யூனிட் பார்க்கலாம். எது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் யூனிட் 2 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து செப்பரேட்டாகவே ஒரு கிளாஸ் நோட்ஸை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன ஃபேக்ட் இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். அடிஷ்னல் ஃபேக்ட்ஸு ப்ளஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அதை மட்டும் பார்த்துடலாம். So, our constitution was framed and came into existence from 26 January 1950. ஸோ அந்த 26 January தான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கம்ப்ளீட்டாக கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. இதே வந்து எப்போ நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா 26 November 1949. ஸோ 26 November 1949 அடாப்ட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போனா 26 January 1950. ரிப்பப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அந்த 26 January வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 1929 லாகூர் செஷன் வந்து 1929 லாகூரில் வந்து காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். அந்த செஷனோட பிரசிடெண்ட் யாருன்னா நேரு, பண்டிட் நேரு. அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டு. அந்த செஷனில் வந்து என்ன பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இனிமேல் வந்து அவங்களுடைய டிமாண்ட் வந்து ஒன்லி பூர்ண ஸ்வராஜாக இருக்கணும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸு. அவங்க இந்தியன்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டிமாண்ட் வந்து மாற்றுறாங்க. அங்கே இதை வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து 1905 வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட டிமாண்டாகவே இது இருக்கும். ஸோ 1929 காங்கிரஸ் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, பூர்ண ஸ்வராஜ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இனிமேல் அதுதான் வந்து நம்மளோட டிமாண்டாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதனால் அப்படியே என்ன பண்ணுறாங்க, January 26 எவ்ரி இயர் January 26 வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இதை January 26 தான் இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அந்த டே வந்து ரிமார்க்கபுளாக இருக்குது, ரிமெம்பரன்ஸாக இருக்கணுன்றதுக்காக கான்ஸ்டியூஷன் வந்து அப்போ 26 January எனாக்ட் பண்ணி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரிப்பப்ளிக் டே. ஏன்னா ரிப்பப்ளிக்னா என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்டோடைய ஹெட்டு வந்து எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். அப்படி இருந்தால் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருந்தால் அது வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. இப்போது யூகே வந்து இட்ஸ் நாட் அ ரிப்பப்ளிக், அது வந்து மொனார்க்கு. ஏன்னா ஹெட் வந்து யார், குவீன். பட் ஆனால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நடக்கும், அதாவது டெமோக்ரஸி தான். பட் ஆனால் ரிப்பப்ளிக் கிடையாது. நம்ம கண்ட்ரி வந்து போத் ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக். The Constitution வந்து is an authentic document containing the basic ideas, principles and laws of the country. அதே போல் கான்ஸ்டியூஷனை நம்ம பார்த்தாலே அந்த சொசைட்டியோட நேச்சர் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். அதே போல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாத்துக்குமே கான்ஸ்டியூஷன்றது மஸ்ட்டு. இல்லாட்டினா அது வந்து இட் வில் லீட் டு ஆட்டோக்ரஸி, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து கான்ஸ்டியூஷன்றது ஒரு சுப்ரீம் டாக்குமெண்ட் வந்து மஸ்ட்டு. அதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் எல்லாருமே வந்து நடப்பாங்க. ஸோ அதுதான் சுப்ரீம். ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் அ சுப்ரீம். பிளாக்கில் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ரெட்டில் இருக்கிறது மட்டும் கம்பல்சரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மொத்தம் வந்து 15 விமன் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மொத்தம் 15 விமன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. எத்தனை 389 மெம்பர்ஸ் மொத்தம் இருப்பாங்க. அதில் வந்து 15 விமன் மெம்பர்ஸு. அதே போல் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து காந்தி அண்ட் ஜின்னா, இவங்க 2 பேருமே வந்து அதில் வந்து மெம்பராக இல்லை. ஸோ அந்த 389 மெம்பர், இந்த 389 மெம்பர் வந்து கம்ப்ளீட்லி வந்து எலெக்ஷன் மூலிமா எடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. இட் இஸ் பார்ட்லி எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் பாடி. நாமினேட்டும் பண்ணுவாங்க, எலெக்டும் பண்ணி எடுத்த பாடி தான் அந்த 389 மெம்பர்ஸு. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் சொல்கிறோன்னா அம்பேத்கர். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது 389 மெம்பர்ஸு. அதோட சேர்மன் யாருன்னா வந்து ராஜேந்திர பிரசாத். பிரசிடெண்ட் வந்து அதே போல் 11th December 1946 இந்த மீட்டிங்கில் தான் வந்து பிரசிடெண்ட் வந்து ராஜேந்திர பிரசாதாகவும், வைஸ் பிரசிடெண்ட் வந்து HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி இருந்திருப்பாங்க. அடுத்து லீகல் அட்வைசர் வந்து BN ராவ். இது நம்ம எல்லாமே வந்து டீட்டெயில்டாகவே நம்ம ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. அந்த கிளாஸ் நோட்ஸ் ப்ளேலிஸ்ட்டை பார்த்துருங்க. பார்த்துட்டு இதை படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 1 + 6 இருக்கும் 7. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இதில் வந்து லீகல் அட்வைசரி சேர்த்து சொல்லியிருக்காங்க. BN ராவ் லீகல் அட்வைசர் 8. ஆப்ஷன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ பிஎன் ராவ் வந்து வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அன் அட்வைசர். 9th டிசம்பரில் தான் ஃபஸ்ட் இதில் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவரோட நேமை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஆச்சாரியா ஜேபி கிருபால்னி. ஸோ மொத்தம் 60 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஹேவ் பீன் அடாப்டட் பை அவர் கான்ஸ்டியூஷன். இது வந்து டுக் 2 years 11 months and 18 days. சில இதில் வந்து 20 daysன்னு இருக்குது, சில இதில் 18 days இருக்குது, சில இதில் 17 இங்கே இருக்குது. ஸோ 2 years 11 months and 18 days. அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அக்செப்டட் எப்போ 26 நவம்பர். இந்த இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன் டே. ஸோ கான்ஸ்டியூஷன் டே எப்போ நவம்பர் 26, ரிப்பப்ளிக் டே ஜான்வரி 26. ஸோ அப்புறம் 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரியாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி சஃபிஷியண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு அந்த டாப்பிக்லேயே. ஸோ அது தேவையில்லை. சாவர்னிட்டினா என்ன, அப்புறம் வந்து செக்குலரிசம்னா கண்ட்ரிக்கு வந்து ஒரு ரிலீஜியன்றது கிடையாது, எல்லா ரிலீஜனுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்கும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். கண்ட்ரிக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, ரிலீஜியன் ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ செக்யுலர். அப்புறம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். ஆனால் இதே யூஎஸில் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அப்படி கிடையாது. அது ரெண்டுமே தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். அடுத்து சாவர்னிட்டி என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நம்ம கம்ப்ளீட்லி பார்த்தாச்சு. ரைட் டு ஈக்குவலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு, அப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி. இது வந்து மொத்தம் வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல் வருது. 12லேருந்து 35 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னே தனி டாபிக் நம்ம பார்த்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ்க்கு வாங்க. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து 18 years மேலே இருந்தாலே ஓட்டிங் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துறாங்க. ஸோ அம்பேத்கர் இதில் மெம்பர்ஸ் டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து 1+6 மெம்பர்ஸ் பார்த்தாலே அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அந்த மெம்பர்ஸ் யார் யார் இருந்தாங்கன்றது படிச்சிடணும். ஸோ இதில் கோபால் சுவாமி ஐயங்கர், அப்புறம் கே முன்ஷி, முகமது சதுல்லா, அப்புறம் மிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து கைத்தன் வருவார். மாதவராவ் ரீப்ளேஸ் பண்ணி மிட்டர் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதவராவ் அவர் ரீப்ளேஸ் பண்ணி மிட்டர், கிருஷ்ணமாச்சாரி டிடி கிருஷ்ணமாச்சாரி இவர் ரீப்ளேஸ் பண்ணி கைத்தன் வருவாங்க. ஸோ இதான் மெம்பர்ஸ். இது வந்து கோபால் சுவாமி. ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயரும் வருவார், அது நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஸோ ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கோபால் சுவாமி ஐயர், அப்புறம் கே முன்ஷி, முகமது சதுல்லா, மிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி மாதவராவ் ரீப்ளேஸ் பண்ணி மிட்டர் வருவாங்க, அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி ரீப்ளேஸ் பண்ணி கைத்தன். ஸோ இது வந்து மொத்தம் இனிஷியலாக வந்து கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்பொழுது மொத்தம் 395 ஆர்டிகல்ஸு, 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்கெடியூல்ஸ். இப்போ வந்து 25 பார்ட்ஸ் இருக்குது, அதே போல் 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஸோ 101 அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்திருக்கு, 2016. அதே போல் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுனது யார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் வந்து கேலிகிராஃப் பண்ணது யாருன்னா பிரேம் பெஹரி நரேன்ராஜர். இது வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைலில். இதே ஹிந்தி வெர்ஷன் எழுதுனா வசந்த், இது விஷானில் வசந்த் கிருஷான் வைத்யா, இதுதான் வந்து ஹிந்தி வெர்ஷன் எழுதியிருப்பார். அதே போல் அதை டிசைன் பண்ணது யார், பெயிண்ட் பண்ணது யார் அப்படின்னா நந்தலால் போஸ். ஸோ பெயிண்ட் பண்ணது யார் அப்படின்னா நந்தலால் போஸ். ஸோ இவர் இங்கிலீஷ் வெர்ஷன் எழுதியிருப்பார். அப்புறம் வந்து வசந்த் கிருஷான் வந்து ஹிந்தி வெர்ஷன் எழுதியிருப்பாங்க. பெயிண்ட் பண்ணது வந்து யாருன்னா நந்தலால் போஸ். ஸோ அது வந்து எங்கே இருக்குது, பார்லிமெண்ட்டோட லைப்ரரியில் வச்சுருக்காங்க, ஹீலியம் ஃபீல்டு. அதே போல் அந்த ஹிந்தி வெர்ஷனில் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்கன்னா 394A 58th அமெண்ட்மெண்ட்டில் 1987 ஹிந்தி வெர்ஷன் இருக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. 394A 58th அமெண்ட்மெண்ட்டில் 1987.
ஸோ அடுத்து வந்து புக் பேக் பார்த்துடலாம். த கான்ஸ்டியூஷன் டே November 26 ஆல்ரெடி சொன்னது தான். த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அக்செப்டட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் த இயர் 1949. அடுத்து வந்து அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 101 அமெண்ட்மெண்ட்ஸு. ஸோ 101 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க எப்போ? 2016. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. த ரைட் டு ஓட் இஸ் அ பொலிட்டிக்கல் ரைட் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ரைட்டு. ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது 19 to 22. அடுத்து ரைட் டு எஜுகேஷன், இது வந்து 21A. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து 14 18 வரைக்கும் வரும். ஸோ அடுத்து இந்தியன் சிட்டிசன் வந்து ஹேஸ் அ ரைட் டு ஓட்டு ஆஃப்டர் 18. ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ் இருந்தது, அதை 18க்கு வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும்போது பார்த்துடலாம். அடுத்து வந்து டேஷ் வாஸ் செலக்டட் அஸ் அ சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ராஜேந்திர பிரசாத். அதே போல் த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அம்பேத்கர். அடுத்து டேஷ் ப்ரொடெக்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், யார்? சுப்ரீம் கோர்ட்டு. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இஸ் தி ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதே போல் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்டர் அண்ட் கார்டியன். The Constitution of India came into existence in 26 January. இதை தான் வந்து நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ August 15, ரிப்பப்ளிக் டே Jan 26, கான்ஸ்டியூஷனல் டே November 26, ரைட் டு எஜுகேஷன் April 1, 2010. இது வந்து ரைட் டு RT ஆக்ட் வந்து 2009 கொண்டு வந்துடுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் April 1, 2010. அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் அவ்வளோதான், இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டாபிக்ஸ் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடணும், அப்போ தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸை முடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸை படிச்சிருங்க. படிச்சுட்டு இந்த ஸ்கூல் வந்து பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஃபேக்ட்ஸ் ஒரு 1-2 ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பண்ணிட்டோன்னா இது டாபிக் கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம்.